3 ப்ரோமோ பார்த்தேன். இந்த மாதிரி கானா வினோத் அண்ணாவோட ப்ரோமோ தான் 3 ப்ரோமோவும் வந்திருக்கு. அவர் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் பேசுறாரு. அப்ப தர்பீஸ் கிட்ட பேசுறாரு. "என்ன தர்பீஸு?" அப்படிங்கிறாரு. உடனே "லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றாரு. சொன்ன உடனே "நீங்க போனீங்க நான் டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் சொல்றாரு, "ஆமாமா நம்ம வீட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில போய் நீ எழுதி வச்சுக்கோ. எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு நீ என்னையே இப்படி சொல்றியா?" அப்படின்னு அவ்வளோ ஜாலியா கேட்குறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு கோவமே இல்ல. எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது டப்பு டப்புன்னு அந்த மொமெண்ட்டுக்கு நல்லா கோவம் வரும். ஆனா வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு அவருக்கு சுத்தமாவே கோவம் இல்ல. அப்புறமா என்னன்னா சொல்றாரு, "நான் அங்க 18,00,000 எடுத்து எல்லாத்துக்கும் அல்வா குடுத்துட்டு வந்துட்டேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே, "ஆமா, ஆமா. அல்வா குடுத்தது பெருசு இல்ல. பட் அல்வா குடுத்தேன்னு ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் பெருசு" அப்படின்னு சொல்றாங்க. அல்வா குடுத்தேன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி கண்டிப்பா இவர வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க. அல்வா குடுத்தேன்னு அவர் வாயாலேயே வந்து சொல்றாரு. ஏன்னா அரோரா போய் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே இவர் எடுக்கல. அவங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எடுக்க போறேன், எடுக்க போறேன், எடுக்க போறேன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில தான் அவங்க கிட்ட போய் நிக்கும்போது இவர் எடுத்தாரு. அத வந்து அரோராவ சீட் பண்ணி தான் அவர் எடுத்தாருங்கிற மாதிரி அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, அரோராவ வந்து இவர் டைட்டில் வின்னர் ஆக்க போறாரு விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்றது 2 பேத்துக்கு. ஒண்ணு அரோரா, இன்னொன்னு சாண்ட்ரா. 2 பேத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல சாண்ட்ராவ வெளியில அனுப்பிட்டாரு. நான் என்ன நினைச்சிருந்தேன், அரோரா அவர அவரோட பேர சரி பண்ணிக்கிறதுக்காக அவர் யாரோ ஒருத்தர வந்து நான் சப்போர்ட் பண்ணலன்னு மக்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. நான் என்ன நினச்சேன், சாண்ட்ரா வச்சிருந்திருப்பாங்க. அரோராவ எவிக்ட் பண்றதுக்கு இந்த வாரம் முடியாது. பட் மிட் வீக் எவிக்ஷன்ல ஏதாச்சும் அனுப்புவாரு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் அவர் அரோராவ வச்சு சாண்ட்ராவ வெளிய அனுப்பிட்டாங்க. ஸோ அவரோட பேர் இப்ப அவர் யாருக்கும் பயாஸ்டா இல்லன்னு காட்டுற மாரி சாண்ட்ராவ ப்ரீவியஸ் வீக்ல எவிக்ட் பண்ணிட்டாரு. ஃபைனலிஸ்ட்டா அந்த ஸ்டேஜ்ல கூட நிக்க வைக்கல. ஸோ இப்ப அவருக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைச்ச மாதிரி இது எல்லாம் என்னோட அசம்ப்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இவர் வைக்கிறதெல்லாம் பார்த்தா அரோராவ ஈஸியா ஃபைனலிஸ்ட் டாப் ஐ மீன் வின்னரா கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து அரோரா எப்பவுமே அவருக்கு ரொம்ப ஃபேவரைட் தான். இப்ப வந்து வினோத் அண்ணான்னா கிளியரா ஓட்ல லீடிங்ல இருந்தாரு. ஸோ அவர வந்து நம்ம வின்னர் இல்லாம ஆக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் மத்தவங்கலாம் ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இனி நெக்ஸ்ட் வீக் வினோத் அண்ணாவோட ஃபேன்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேவரைட் போயிட்டாங்க. அப்செட்ல தான் இருப்பாங்க. கண்டிப்பா வோட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வோட் பண்ணுவாங்க. சரி இவங்களுக்கு போகணுங்கிறத விட இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல போகணும்னு எண்ணம் இருக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏதாவது வோட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெர்சன்டேஜஸ் மாறும். ஸோ விஜய் டிவி கண்டிப்பா இதில ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.